இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் இல்லை, ஒரு நார்மல் ப்ளவுஸ்லையுமே நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஸ்லீவ் பேட்டர்னை முதல்ல ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கை அளவோ அந்த அளவு நீங்கள் எலாஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ மடித்து வச்சு தைக்கிறீங்களோ அதுக்கான நேச்சர்ஸையும் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து வேர் பண்ணும்போது உங்கள் ஸ்லீவாண்டை வந்து குட்டி குட்டி சுருக்கங்களாக அழகாக தெரியும். அதாவது ஸ்லீவ் நீங்கள் உங்கள் கை எவ்வளவோ 6 இன்ச்சஸ் அப்படின்னு சொன்னால் அந்த எலாஸ்டிக்கும் 6 இன்ச் தான் எடுக்கணும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே 6 இன்ச் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லீவ் வந்து குறையும். அதனால் ஸ்லீவ் வந்து ஒரு 9 இன்ச் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வைக்கிற அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு நேச்சஸ் கீழே ஒரு நேச்சஸ் போட்டு ஸ்ட்ரைட்டாக அதுக்கான கோடும் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ மடிக்கிறீங்களோ அந்த அளவில் இருந்து ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிடுங்க. தைச்சி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எலாஸ்டிக்கை மட்டும் யூஸ் பண்ணி பேக்கில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஆனால் நார்மல் ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை, லைனிங் ப்ளவுஸ், சுடிதார் இந்த மாதிரியான ஸ்லீவுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்.